இவனுக்கு எப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த சீனு. பாகுபலி படத்துல அவன் ராணா வந்து ஏறி உட்காரும் போது இல்ல வாழ்க வாழ்க அடுத்து மகேந்திர பாகுபலியாகிய நான் அப்படி அப்படியே அதிரும் பாத்தீங்களா, அப்படியே கொட்டெல்லாம் உள்ள குரூப். ஏன்னா ஏன்டா எடுத்து நீங்களே செருப்பு கட்டி அடிச்சிட்டீங்களா வந்து கெட்ட வார்த்தையில திட்டா இருக்கணும். அதுல வந்து ஒருத்தன் அப்கோர்ஸ் அதுல நல்லபடியா இருந்தா குட் பாய்ஸை வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப நாளா அது ஆர்வமா சுத்திட்டு இருந்தீங்க. என்னதான் யுனைடெட் ஃபேனா இருந்தாலும் அந்த மேட்சை பத்தி பேசி ஆகணும். டு பி ஃப்ராங்கா முன்னாடி சொன்னதுதான், என்னதான் யுனைடெட் அந்த ட்ரெபிள் அடிச்சா கூட யுனைடெட் ட்ரெபிள் அடிச்ச சாம்பியன்ஸ் லீகை விட ஒரு ஸ்டெப் வந்து அதிகமா பிடிச்ச சாம்பியன்ஸ் லீக் வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம் ஃபைனல் தான். அது எந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் கேம், யாரை பத்தி பேச போறோம் நீங்களே சொல்லுங்க. காஃபி கிடையாது, தண்ணி தான் குடிக்கிறோம். ஆமா தண்ணி தான். ஸோ சரி, வெறும் அந்த மேட்சை பத்தி பேசணும்னா வேலைக்கு ஆகாது. சரி, அந்த மேட்சை சார்ந்து ஒருத்தரை பத்தி பேச நம்ம எந்த மேட்ச்னே சொல்ல தலைவா. சொன்னீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே, நீங்க கடைசி வரைக்கும் ட்ரெபிளுக்கு பொடி வச்சு தான் பேசணும். எந்த டீம்னு ரிவீல் பண்ணல, எதை பிடிக்கும்னு சொல்லல. அப்படியா? கன்ஃபார்மா தெரியும். அது என்ன மேட்ச்னா லிவர்பூல் வர்சஸ் ஏசி மிலான் 2005 இஸ்தான்புல் யூசிஎல் ஃபைனல். நடுவில் கொஞ்சம் எனக்கு கால் வந்துச்சுன்றதுனால கட் பண்ண இந்த வீடியோ. ஆமா. ஸோ இந்த மேட்சை பத்தி பேசணும்னு தலைவர் ரொம்ப நாளா ஆர்வப்பட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட அவனா பழைய லிவர்பூல் ஃபேன் இருக்கானா, லிவர்பூல் ஃபேன் இருக்கானா எல்லாம் கேட்டாரு. சரி, இது வந்து எப்படி பேசுறதுன்றத யோசிக்கிறப்பதான் அதை விடுங்க. நீங்க வீடியோ இவங்கள்ட்ட கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு நான் வீடியோ உள்ள என்டர் ஆகும்போது ஒல்லியா இருந்தேன். கேட்க 8 கிலோ போட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தா பிக் ஷோ மாதிரி ஆயிரும் போல. இது நீங்க ஜெயிலர் 2ல நெல்சன் சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன தெரியல, நீங்க வாரத்துக்கு கொண்டு ரிலீஸ் பண்றீங்க. ஆமா. சோ அதனால இந்த போட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் சரி உங்கள்ட்ட கேட்டேன். நீங்க தான் சரி ஓகே இது வந்து ராஃபா பெனிட்டஸ் பத்தி பேசிட்டு அந்த ஆள் என்னென்ன பண்ண சம்பவம். அதாவது நம்ம யோகன் கிளாப் தான் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்ன லிவர்பூல்ல ரொம்ப நாளா பிரீமியர் லீக் ஏரால வந்துட்டு ஒரு மேனேஜர் இருந்தாருன்னா கிராம் சோனஸ் சில பேர் சொல்லுவாங்க, அது early 90s. பட் அதுக்கப்புறமா 2000s வந்துட்டு மாஸ் காட்டினாரு அப்படிங்கன்னா, என்னடா மாஸ் இபிஎல் அடிச்சதே கிடையாது அப்படின்னா அடிச்சிருப்பாங்க. இந்த ஜெரார்ட் ஸ்லிப் எல்லாம் அடிச்சிருப்பாங்க. இல்ல ஜெரார்ட் ஸ்லிப் வந்துட்டு வேற, இவன் பிரெண்டன் ராஜர்ஸ். அதுதான் க்ளோஸ். ஆனா இவன் பீரியட்ல வந்து பீரியட்ல 3-4 அந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் முடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து இப்போ நம்ம லெஜெண்டா பேசக்கூடிய நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கான லெஜெண்டுக்கான ரூட் போட்டது வந்துட்டு இந்த லிவர்பூல் டீம்ல இருந்து தான். லிவர்பூல் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து உருவானதுக்கு இந்தியால காரணமே அந்த யூசிஎல் ஃபைனல் தான். யூசிஎல் ஃபைனல் தான் கரெக்ட். யூசிஎல் ஃபைனல் ஜெரார்டு ஒரு காரணம். ஜெரார்டு ஒரு பயங்கரமான காரணம். ஸோ ராஃபா பெனிட்டஸ் என்ன எப்படிப்பட்ட ஆளு, என்ன அது சொட்டத்தலைனா தான் இப்ப தெரியும். இப்ப வந்துட்டு யாரும் மதிக்கிறது கூட கிடையாது. ஆனா ஒரு காலத்துல அவனுக்கு முடி இருக்கும் தல. பட் ஆனா ஓகே, நம்ம உங்க முடி கம்பேர் பண்ண வேணாம். அவனுக்கு இந்த இடத்துல லைட்டா இருக்கும். மேட்ரிட் மேனேஜ் பண்ணிருக்காரு அவரு. பெரிய கிளப் எல்லாமே பண்ணிருக்காரு. ஆக்சுவலா மேட்ரிடோட ஜூனியர் இது அகாடமி எல்லாம் கோச் பண்ணி தான் மேனேஜ் பண்ணி தான் அவருக்கு வந்துட்டு வேலன்சியாக்கான வேலையா கிடைச்சது. அவர் வேலன்சியால இருந்து தான் அப்படியே வந்துட்டு தூக்கி லிவர்பூல்ல போட்டாங்க. வேலன்சியாலே அந்த நல்லா பண்ணிட்டு இருந்தான் ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலா அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க லாலிகா ஃபர்ஸ்ட் வாட்டி அடிச்சது அந்த ஆள் கூட இதுதான் நினைக்கிறேன். கரெக்டா தெரியல ஃபேக்ட்ஸ். பட் ஆனா அது செக் பண்ணிக்கலாம். பட் அதான் லிவர்பூலுக்கு வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்பவுமே வந்துட்டு உங்கால் ஃபெர்கி வந்து ஈடு கொடுத்தது வந்து மொரினியோன்னு சொல்லுவோம். மொரினியோ வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபெர்கிக்கு வந்து சாரி ஆர்சன் வெங்கர் இருந்தாரு. ஆர்சன் வெங்கர் மறக்கல. அதுக்கப்புறமா ஒருத்தர் ஈடு கொடுத்ததுன்னா ஜோசே மொரினியோன்னு. ஆனா இவங்க எல்லாரும் கூட இருக்கிறப்போ வந்துட்டு சட்டலா வந்துட்டு அந்த நானும் ரவுடி தாண்டான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி, வடிவேல் ஜெயிலுக்கு போற மாதிரி வந்தது வந்து நம்ம ராஃபா பெனிட்டஸ் தான். எப்படி பார்த்தாலும் வந்துட்டு அந்த யுனைடெடுக்கு வந்துட்டு ஆன்ஃபீல்டுக்கு போறது வந்து அப்பயும் பீதியா தான் இருக்கும். கேரி நெவல் கூட நிறைய வாட்டி வந்துட்டு சொல்லுவான், எனக்கு எந்த மேட்சா கூட எனக்கு ஆர்சனல் கூட நான் போய் விளையாடுவேன், இந்த ஆன்ஃபீல்டுக்கு போற மேட்ச் மட்டும் எனக்கு எப்பவுமே வந்துட்டு பீதி கிளப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்னு க்ரௌடு, ஒன்னு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா அந்த ஃபேஸ்ல வந்து அவங்களுக்கு இருந்த டீம், அப்புறமா பெனெட்டஸோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ பெனெட்டஸ் எப்படிப்பட்ட மேனேஜர்னா அந்த ஆளு வந்து கேமுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாள் அந்த ஆளு. இன்ஃபேக்ட் நீங்க இப்ப இந்த இது யூசிஎல் ஃபைனல் பத்தி பேசுறீங்கல்ல, அந்த யூசிஎல் ஃபைனலே வந்துட்டு ஜிம்மி கேரிகர் ஒரு இன்டர்வியூல சொல்லுவான். அதுல வந்து
யூஸ்வலா நாங்க பண்ற டாக்டிக்ஸ் எதுவுமே பண்ணல நாங்க. ஏன்னா அவங்களது வந்து ஓவர் பவரிங் டீம் ஏசி மிலான். ஏன்னா பிர்லோ இருக்கான், காக்கா இருக்கான், மால்டினி இருக்கான், கிரெஸ்போ இருக்கான், ஷெவ்செங்கோ இருக்கான். இந்த டீம் எப்படிடா நம்ம போய் போட போறோம் அப்படின்னு இவங்கள சொல்லிட்டு. விடுங்க தல. அந்த அந்த டெக்கேட்னா ஒரு 10 வருஷமா, ஆமா அந்த டெக்கேடோட பெஸ்ட் டிஃபென்ஸே அவனுங்க தான். ஆமா மால்டினி, நெஸ்டா, கஃபு, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த சைடு ரைட்ல பேரை மறந்துட்டேனே, மால்டினி, கிறிஸ், ஐயோ, நெஸ்டா, கஃபு, இன்னொருத்தவன் தல நல்ல ஜாப் ஸ்டாம், நம்ம டீமுக்குலாம் யுனைடெட் ஸ்டாம். அதுக்கப்புறம் மிட்ஃபீல்டு பாத்தீங்கன்னா சேடார்ஃப், அவர் கூட வந்து கட்டுசோ. இந்த அதாவது எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எப்படின்னாக்க அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி மிலானோட அந்த டீமோட ஒரு ஜிஸ்ட் சொல்லிடுறேன், நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி போற மாதிரி. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஆரம்பிக்கிறது முன்ன அது மேனேஜ் பண்றது நம்ம டான் கார்லோ ஆன்செலோட்டி. அதாவது எப்படின்னா அவங்களோட ஃபார்வர்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ட்ரைனிங் இருக்கும்னாக்க டிஃபென்ஸ் கூட இருக்கும்போது இந்த கீப்பரு டீடா, அவங்க கீப்பர் டீடா பிரேசிலியன் கீப்பர் வேற லெவல், வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல எல்லாம் இருந்திருக்காப்ல. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபார்வர்ட்ஸ் அவங்க டீம்ல வந்து கோச் ட்ரைனிங் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து தாண்டணும்னா கட்டுசோவையும் சேடார்ஃபையும் தாண்டணும் அப்படிங்குவாங்க. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இமாலயமான ஒரு டாஸ்கா இருக்கும். அதை தாண்டி பார்த்தா ஒரு 4 மவுண்டைன் நிற்கும். இந்த மாதிரி 4ல வந்து 2 மால்டினி, நெஸ்டா, அவங்க 2 பேரு. கஃபு வந்து அப்போ வந்து ஃபுல் பேக் ஆடி இந்த டைம், அதுக்கப்புறம் தான் சிபியா மாறின டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை தாண்டா டீடா எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. இதுல எப்படின்னா அவங்க ஆன்செலோட்டி வந்து கோச் பண்ணும்போது 4 ஃபர்ஸ்ட் வந்து டீடா, இவங்க 4 டிஃபெண்டர்ஸ், அடுத்து இவங்க 2 பேர்ல ஃபர்ஸ்ட் 2 4 6 நம்பர்ஸ் மட்டும் பாத்துங்க, 4 5 7 ஃபர்ஸ்ட் 7 பேரு இன்டு ஃபார்வர்ட்ஸ். கோல் அடிக்கலையா, அதுக்கப்புறம் பார்த்தாக்க 2 பேரை தூக்கிட்டு வரோம். ஆன்செலோட்டி வந்து கட்டுசோ சேடார்ஃபை தூக்கிட்டு அவங்கள வந்து அந்த சைடு டீம்ல வச்சு பில்ட் பண்ணி பிராக்டிஸ் சும்மா செஷன்ஸ் நடக்குமா. அப்போ அந்த 4 பேரை தாண்டி அடிக்கலாம்னு பார்த்தாலும் முடியாதான். ஷெவ்செங்கோ வந்து சொல்லியிருப்பாரு, ஷெவ்செங்கோ ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லிடுவாரு, அப்போ வந்து அது இமாலயமான ஒரு டாஸ்கா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தாக்க 2 பேரை தூக்குவாங்களாம் ஃபுல் பேக்க, 3 வெர்சஸ் ஹோல் டீம். அப்பயும் முடியாது, மால்டினி, நெஸ்டா இருப்பாங்க. அதனால வந்து அப்படியாப்பட்ட ஒரு இமாலயமான டிஃபென்ஸை வந்து நோக்கி லிவர்பூல் போயிருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் வந்து நம்ம ஒரு வீடியோ லிங்க் இருக்கும், என்ன அப்படின்னா ஒண்டர் பாய் காக்கா வந்த டைம். அது நம்ம அப்பவே சொல்லியிருப்போம், அவன் காலேஜ் பையன் மாதிரி இருக்கான். அப்போ வந்து இந்த மாதிரி செஷன்ஸ்ல வந்து காக்காவை சும்மா ஆட விடுங்கன்னு உள்ள விட்டு அவன் தான் வந்து அந்த ஹோல் டிஃபென்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டிஃபென்ஸையே தண்ணி காமிச்சு தனியா வந்து இவன் வந்து டைரக்டா ஆடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆன்செலோட்டி வந்து. அதாவது காக்காவோட பீக் இப்ப எப்படி கம்பேர் பண்ணோம்னா, இப்ப இருக்கிற கேடிபி ஒரு 1.5 டைம் 10ங்க இன்டூ என்னன்னா சிட்டி ஃபேன்ஸ் கேடிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து யாரு காக்கா காக்கான்னு கூட சொல்லுவாங்க, கேக்கான்னு நினைக்கிறேன். யாரு கேக்கான்னு தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு எல்லா வீடியோலயும் சொல்ற ஒரு டைலாக் இதுன்னா, அப்படியே போய் 2005 லிவர்பூல் வெர்சஸ் ஏசி மிலான் ஹைலைட்ஸ் 2 பாஸ், உங்கால வேணா 4 பேரை தாண்டி இப்படி த்ரூ பால் போடலாம். ஒரு டீமே ஒரு பால்ல கட் பண்ணக்கூடிய ஆள் வந்து கேக்கா தான். அட் த சேம் டைம் அவன் ட்ரிபிள்லாம் மேஜிக், அது வேற மாதிரியான ஒரு வேர்ல்டுங்க அது. அதெல்லாம் இப்போ என்ன சொன்னோம்னு வச்சுக்கோ, ஒண்ணு பூமர்னு சொல்லுவானுங்க, போடா புண்டாங்குவானுங்க, இல்ல புளுத்திங்குவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உண்மையா வந்து எப்படி சொல்றது, நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லுவானுங்க பிரேசிலியன் பிளேயர்ஸ் வந்து நிறைய ப்ராப்பரான மேனேஜர்கிட்ட போட்டா அது எதுக்குன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் இது, ஆனா நீங்க வந்து பிரேசிலியன் பிளேயர் ஒரு ப்ராப்பரான விங்கர்ஸ் ப்ராப்பரான எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து பிரேசில் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து முந்தி இருந்த கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு விட்டீங்க நீங்க. ஆண்டனியை பாரு, இவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நெய்மரை பாரு, எல்லாரும் காலியா ஆயிட்டாரு. அப்ப வந்துட்டு அந்த கமெண்ட் வந்துச்சு. அது கரெக்டான பேச்சு தான். கரெக்டான. இப்ப ரஃபீனியா போன மேட்ச், ஆமா இவனுங்களே இருந்தா கூட அவன் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த பசங்க எல்லாம் ஆர்னைன் காலை போய் இப்படி வலிச்சு எடுத்துட்டு வந்து அந்த சக்தி எனக்கு வரணும்னு வேண்டிக்கிற பசங்க அந்த லெவலுக்கு வர முடியாது. அவனுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இது சொல்ற மாதிரிதான் ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு அவனுங்க. இவனுங்கெல்லாம் வேணா விஜய் ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம். காட் மோடு காக்காலாம் வந்து ஒரு வேர்ல்டு கப்பை தனியா கொண்டு போன ஆளு. ஸோ அந்த டீமை வந்து ரஃபா பெனிட்டிஸோட டீம் வந்து அதுக்கு முன்னாடி சீசன் வந்து மிலான் சாம்பியன்ஸ் லீக் வின்னர். ஆமா, அதான் எப்படி அடிச்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம வீடியோல பேசணும். அது உள்ளே இன்னும் போல நம்ம நினைச்சே பார்க்க முடியல தல. எனக்கு என்னன்னா இந்த வீடியோ இப்ப பேசும்போது இந்த தூக்கி போட்டு ஒரு லிவர்பூல் சட்டையை போட்டு உட்கார்ந்து
அந்த ஃபயர்ல பேசினாதான் அதுக்கான மரியாதையே. நான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 மாசமா 8 மாசமா இத பத்தி பேசிட்டோம். எங்களுக்கான அந்த அந்த ஒரு பையன் லிவர்பூல் பத்தி பேசுறான். பட் ஆனா சின்ன பையன் கன்ஃபார்மா வந்து இத பத்தி தெரியாது. அவனும் வந்து எல்லாம் வீடியோலயும் போட்டாங்க. அவர் பேசுறதே ஜிவிஎம் மாதிரி இருக்கு. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்து இது வேலை கேட்காது. நம்ம வந்து வெற்றிமாறன் மாதிரி பேசுறாள். நம்ம இந்த இடத்துல வந்து அப்படியே பேசுனா கூட விடுதலை 2 மாதிரி தான். அவனை ஜிவிஎம் அந்த மாதிரிதான் பேச வைக்கணும். அந்த ஃபயர் வராதுங்க. அது அஃப்கோர்ஸ் வராதுன்னு சொல்றதை விட எப்படின்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்துட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீ பண்ணிருக்கியான்னு கேட்டா அகைன் கொஸ்டின் மார்க் தான். நான்லாம் பண்ணல. ஆனா நான் பார்த்தது அந்த மேட்ச் ESPNல அடிக்கடி ஹைலைட்ஸ் போடுவோம். சின்ன வயசுல அங்க அப்படியே ஆட் பண்ணி சரி இவர் எதுக்கு உட்கார்ந்துருக்காரு, இவருக்கு என்ன சம்பந்தம்னா அங்க அந்த ஃபைனல்ஸ் போட்டு எங்களை மாதிரி ஒரு டீமை ஒத்திக பார்த்துட்டு தான் அங்க வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு போனாங்க. அதுவும் என்ன நாங்க வச்சிருந்த டீமே வந்துட்டு பயங்கரமான டீம். அப்போ உங்க மேனேஜர் வந்து மொரினியோ. அப்போ லாம்பார்டு டெரி இருந்தா, அப்புறமா கார்வாலோ இருந்தாங்க எங்களுக்கு டிஃபென்ஸ்ல. கார்வாலோ யாருன்னு கேட்டீங்கன்னா போர்ச்சுகலோட ஒரு ஒன் ஆஃப் த மாசான சிபி. ஆமா, அந்நேரத்துக்கு எங்களுக்கு கோல் கூட வந்துட்டான். 2 கோலுமே வந்துட்டாங்க. ஜோ கோல், ஆஷ்லி கோல் 2 பேருமே வந்துட்டாங்க எங்களுக்கு. சோ எங்களுக்கு ஃபார்வர்ட்ல இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து பெலாக்கோ இருந்தான், மைக்கேல் பெலாக்கோ இருந்தா, இவன் வேற இருந்தான் அந்த பயர்ன் மியூனிக் விங்கர் ராபன். சோ எங்களதே மாசான டீம் ஆக்சுவலா அந்த டைம்ல. சோ எங்களை வந்துட்டு அங்க கோல அடி கூடாம அவங்க 1-0ன்னு 2 லெக்ல முடிச்சுட்டு போனாங்க. அவங்க ஆக்சுவலா இப்போ இந்த சைடு வந்து ஏசி மிலானுக்கு வந்து யுனைடெட் வேற ஏதோ 2 டீம் அவங்கள விட உங்களுக்கு தான் டஃப் இருந்தது. லிவர்பூலுக்கு செல்சி, யுவென்டஸ் அப்ப வேற லெவல் டீம். அந்த பால் நெட்விட் அந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்த டீம். அண்ட் அஃப்கோர்ஸ் அங்க வந்து ஏசி மிலான் தான் மாஸ். பட் ஸ்டில் யுவென்டஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். பேர் லெவர்குசன் இப்போ அலான்சோ அடிச்சு தூக்குனார்ல, அந்த டீம் அப்போ வந்து டாப் 4ல அவங்கள பீட் பண்ணி தான் வந்தாங்க லிவர்பூல். அந்த கோச் அலான்சோ வந்துட்டு அப்ப லிவர்பூல்ல இருந்தான். அலான்சோ வந்து அப்போ யுசிஎல் ஃபைனல் லிவர்பூலுக்கு விளையாண்டுட்டு இருக்கான். சோ அதான் நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல வீடியோல, நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து அங்க உருவானக்கான மெயின் ரீசன் வந்து பெனெட்டஸ். சோ அங்க அப்படி ஆரம்பிங்க. நீங்க இப்ப ஃபயர் விட ஆரம்பிங்க. அந்த மேட்ச் எப்படி ஆரம்பிச்சது அதான் தல. ஃபர்ஸ்ட் எடுத்தோனவே அந்த உள்ளார வந்து மெயின் மேட்ச் என்னன்னாக்கா ஃபேன்ஸ் டிராவல் பண்ணி போகணும் இஸ்தான்புல். கரெக்ட், ஓகேவா? நான் எல்லா வீடியோலயும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னாக்கா லிவர்பூல் ஃபேன்ஸை தவிர வேற எவனுமே மாசம் என்ன பொறுத்த வரைக்கும் அவனுங்க வந்து ஒரு பைத்தியக்காரனுங்க. அவனுங்க கிளப்னா வந்து யுனைடெட்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்போ அந்த எல்லோ வால் டாட்மண்ட்ங்கிற மாதிரி தான் இவனுங்க லிவர்பூல். ஆக்சுவலா இதுக்கு வந்து நான் வேணா அது ஆடியோ கட் பண்ணி போட முடியுமான்னு தெரியல. பட் ஆர்சன் வெங்கரும் மொரினியோ வந்துட்டு ஒரு வேர்ல்ட் கப் இதுக்கு வந்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கப்போ ஆர்சன் வெங்கர் சொல்லுவான், லிவர்பூலுக்கு எப்போ போனாலும் they have a 12th man that is playing along with them. we are always at a disadvantage அப்படின்னா. யார் அந்த 12th manனா அவங்களோட ஃபேன்ஸ், அவங்களோட க்ரௌடு, அந்த ஆன்ஃபீல்டோட க்ரௌடு. அது வந்து இன்ஃபேக்ட் அவ்வளோ எதுக்குங்க. இப்போ ரீசெண்டா நீங்க போய் 1-1 டிரா பண்ணிட்டு முடிச்சு 2-2 டிராவா நீங்க யுனைடெட் போய் பண்ணிட்டு வந்தீங்களே, அந்த மேட்சுக்கு போறதுக்கு முன்ன கேரி நெவல்லாம் ஒரு பெரிய கமெண்டேட்டரா ஒத்துக்க மாட்டேன் நான். பட் ஆனா அவனுக்கிட்டே வந்துட்டு யுனைடெட் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் தோக்காம வரணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு அங்க ட்ரிகர் ஆகிற மாதிரி எந்த ஒரு சம்பவத்தும் பண்ணிடாதீங்களா அப்படிங்கிறது அவனோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ். அந்த மாதிரி சம்பவம் பண்ணாம நின்ட்டீங்கனாலே நீங்க வந்து அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓட்டிடலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு 12th மேன் அவங்க. சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் டிராவல் பண்ணி போனவங்க. அதுவும் வீடியோ போக போக இன்னும் மாசம் அப்படியே கேஜிஎஃப்ல வந்து ரவி பஸ்வர் மியூசிக் வந்து அப்படியே பட்டார்னு அந்த இது செய்வார், இரும்பு செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் போகும். என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க, லைனா போறாங்க. லிவர்பூல் பிளேயர்ஸை பாத்தீங்கன்னாக்கா ஒரு பயம் இருக்கும். ஆனா மிலான் பிளேயர்ஸ் வரும்போதே மால்டினி ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே தெரிஞ்சு போச்சு. நான்லாம் வந்து வெறித்தனமான ஏசி மிலானு மால்டினியோட அந்த டைம்ல வந்து தீவிர ஃபேன். இன்னைய வரைக்கும் ஃபீஃபா ப்ரோ கிளப்ஸ்ல வந்து என்னோடது வந்து 3ஆம் நம்பர் வச்சிருப்பேன். என்னோட பிளேயரோட அவதார் வந்து மால்டினி. அதே ஹேர்ஸ்டைல், கிட்டத்தட்ட ஹேர்ஸ்டைல் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அந்த ஹேர்ஸ்டைல் மாதிரி தான் வச்சிருப்போம். அந்த அளவுக்கு ஃபயரு. அவன் வருவான் அப்படியே டீமை கூப்பிட்டுட்டு. பின்னாடி பார்த்தா வரிசையா வருவான். நெஸ்டா வருவான், கஃபு வருவான், ஸ்டாம் வருவான், கட்டுசோ வரும். அவனுக்கு வரும்போதே அப்படியே பிஜிஎம் அப்படியே ரவி பாஸ்கர் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த சைட்ல இருந்து அப்படியே வருவான், ஜெரார்டு கூட்டிட்டு வருவான் எல்லாத்தையும். என்னடா இது அப்படின்னு இருக்கும் பார்க்கவே. ஃபர்ஸ்ட் டைம் லிவர்பூல் ஃபேன்ஸே ஒரு மாதிரி அறந்து போன ஒரு தருணம் மாதிரி அது இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இந்த டீம் வரும்போது அவனுங்க ஃபேன்ஸே அறந்து போன மாதிரி ஒரு இமேஜ் வந்து அந்த டைம்ல இருக்கும். வராங்க, மேட்ச் ஆரம்பித்தல 56வது செகண்ட்
நம்ம பிர்லோ ஆண்ட்ரே பிர்லோ வந்து ஒரு ஃப்ரீ கிக் எடுப்பாப்ல, ஒரு நிமிஷம் கூட இல்ல என் தலைவன் மால்டினி கேப்டன் ஹெட்டிங் இல்ல வாலி பலார்னு அடிப்பான், அப்படியே ஆஃப் வாலி அடிப்பான் கோலு. ஹோல் ஸ்டேடியமும் அப்படியே எப்படின்னாக்கா ஒன்னும் இல்ல அப்படியே கொளுத்தி போட்டா எப்படி பட்ட பட்டன்னு சரம் மாதிரி அப்படியே அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்லி. என்னடா இதுன்ட்டு நமக்கெல்லாம் வந்து இப்போ லிவர்பூல் ஃபேன் இல்லைனாக்கா வேற லெவல்ல இருக்கும். லிவர்பூல் ஃபேன் ஒவ்வொருத்தரோட ஃபேஸும் இப்போ எப்படி இருக்கும்னா அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எது அப்படின்னாக்கா அந்த 1000ல் ஒருவன்ல வந்து அவன் சொல்ற மாதிரி தான் வரும். தூதுவன் வருவான், மாறி வரும், அந்த ஒரு ஹோப் இருக்குங்க. என்னதான் காலியோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சா, 2வது கோல் அடுத்து காக்காவோட மேட்டருக்கு வரேன். ஏன் வந்து காக்கா மாசுன்னு சொன்னா, மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒரு பாஸ், ஒரே பாஸ் த்ரூ பால் சரக்கு பிரியும். நம்ம ஆண்ட்ரே ஷிவ்சென்கோட்ட பால் போவோம், அவன் அங்கேருந்து ஒரு கிராஸ போடுவான், நார்மலான கோல் அது, கிரெஸ்போ அடிப்பான், அவ்வளவுதான். மிலான் ஃபேன்ஸ் அப்படியே கொளுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்களுக்கு என்னன்னு வச்சுக்கோங்களேன், மிலான் ஃபேன்ஸ் இட்டாலியை பொறுத்த வரைக்கும் பேச்சு இருக்காது, பட்டாசு தான். நீங்க போய் எந்த மேட்ச் பழைய மேட்ச் எடுத்தாலும் ஏசி மிலான் டீம் என்ன ரெட் கலர்ல பட்டாசு எரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. லிவர்பூல் ஃபேன் திரும்ப என்னடா இது, ஏன்டா வந்துட்டு பேச்சுல தான் வந்துட்டு ஃபயர் விட்டாங்க, அங்க நிஜமாவே அங்க ஃபயர் ஓடி ஃபயர் நிஜமாவே கொளுத்திடுவானுங்க. ஃபயர் ஸ்மோக் பறக்கும், பட்டாசு நிறைய மேட்ச் நிறுத்திடுவாங்க பட்டாசு போறதுனால, கொளுத்திடுவானுங்க. அவங்க எப்படி எடுத்துட்டு வருவானுங்கன்னு தெரியல. எல்லாம் ஏடா கூடமான ஃபேன்ஸ் இட்டாலி மிலான் ஃபேன்ஸ். சோ லிவர்பூல் ஃபேன்ஸ் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா 20 நிமிஷத்துக்குள்ள நடக்கிற சம்பவம். அப்பயே லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் நெஞ்ச இருந்த உயிரையும் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க வெளியே. அடுத்து எல்லாம் செம கான்பிடென்ட்ல இருப்பாங்க. அடுத்து 3வது கோல் லிவர்பூல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 3 கோல் ஒரே ஆஃப், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ண முடியும், என்ன கம்பேக் யார் கொண்டு வருவா? இப்போனா நீங்க சொல்லலாம் அதிகால மெஸ்ஸி இருக்கான், ரொனால்டோ இருக்கான், கொண்டு வருவான். அந்த டைம்ல லிவர்பூல் யோசிச்சு பாருங்க, நீங்க யாரு கொண்டு வருவா? ஜெரார்டு இருக்கான், அப்பதான் வளர்ந்த ஒரு பிளேயர். அலான்சோ இருக்கான், சின்ன பையன் அவன் ஜெரார்டோட. இந்த சைடு பார்த்தாக்கா ஜெமி கேரியர், அவன்லாம் பிளேயரே இல்லை பொறுத்தவரைக்கும் அந்த டைம்ல. சோ அவங்க டீம்ல பார்த்தா நான் மதிக்கிற ஒரே பிளேயர் பார்த்தஸ் நினைக்கிறேன், அவங்க கீப்பர். பார்த்தஸ் கிடையாது, ஜெர்சி டியூடக். ஆமா, இந்த வந்தான்ல போலாண்டு கீப்பர், சாரி ஜெர்சி டியூடக். இந்த போலாண்டு கீப்பர் ஒருத்தன், இவன் தான் தல. அவனுங்க அடி அடி அடி, இந்த அவன் பேர் வந்து எனக்கு வாயில நல்ல இல்ல, ஜெர்சி டியூடக். அவன் ஒரு போலாண்டோட கோல் கீப்பர், அவன் லிவர்பூலுக்கு ஆடுறான். அடி போட்டு உரிப்பாங்க தல. அந்த மிரட்டல் அடி படத்துல நிக்க வச்சு இந்த பொம்பளை பிள்ளைங்க டபால் 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 நட்டிக்கும்ல. இப்பதான் தல இந்த சிங்கிள் ஃபார்வர்டு கான்செப்ட். ஏசி மிலான் 2 ஃபார்வர்டு, 2 டாப், லெஃப்ட் ஃபார்வர்டு, ரைட் ஃபார்வர்டு ஷெவ்சென்கோ யுக்ரைன் கேப்டன், லெஃப்ட் ஃபார்வர்டு வந்து கிரெஸ்போ அர்ஜென்டினாக்கு அந்த டைம்ல பெரிய பிளேயர் ஃபார்வர்டு. இவனுங்க 2 பேரும் 2 பவர் ஹவுஸ். இவனுங்களுக்கு நடுவுல காக்கா அடி போட்டு இந்த மிரட்டல் அடி படத்துல பொம்பளைங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த கீப்பர் நரம்பா இருந்து தடுப்பான். அவ்வளவு சேவ்ஸ். 3 கோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே வந்து அவன் ஒரு நல்ல ஒரு ரீசன், அவ்வளவு சேவ் பண்ணிருப்பான். 3வது கோல் தான் தல லிவர்பூலுக்கு வந்து இவன் ஏசி மிலானுக்கு காக்கா ட்ரிபிள் பண்ணி வருவான். அதை முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் நான் போன வீடியோ போட்ட மாதிரி ட்ரை பண்ணுங்க, ஒரு டீமே உரிச்சிருவான் தல. என்ன டுப்ரைன் அவன் பி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பேர் பண்ணா இப்ப அவன் நல்ல பிளேயர் தான். அந்த பாஸ் அந்த பிரைமை கம்பேர் பண்ணும்போது எவனுமே வர மாட்டான் தல. ஏன் இதை சொல்றேன்னா, பிர்லோ எவ்வளவு பெரிய பாசர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாசர். அலெக்ஸ் ஃபர்கிசன் என்ன பண்ணாரு, பாக் ஜி சங்க நாயா போட்டு அந்த மேட்ச் ஒரு பாஸ் கூட பண்ண முடியாம பேக்வர்ட் பாஸ் மட்டும் தான் அதெல்லாம் காக்காட்ட வேலைக்கு ஆகாது. ஒரு கம்ப்ளீட் ஃபுட்பாலர் காக்கா. செல்ஃப்லெஸ் பிளேயர், பயங்கர செல்ஃப்லெஸ்ஸான பிளேயர். அவன் கோல் அடிப்பான், மேஜிக் தல, மேஜிக். ஆமா, அதெல்லாம் வந்து அதாவது பிரேசிலியன் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு விதமா இருந்தா காக்கா ஒரு விதமா இருந்தான். ஆமா, அவன் வந்துட்டு நான் பெருசா பார்ட்டி பண்ற ஆள் கிடையாது, சைலண்டா இருப்பேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடண்ட். பார்த்தா ஹேர் ஸ்டைல்லாம் நீட்டா இருக்கும், போனமா சொல்ற உங்க பேஸ்ல சொல்றேன்னா வகுடு எடுத்து சீவன முடி பக்காவா இருப்பான். அவன் பொண்டாட்டி வந்து என்ன சொல்லி டிவோர்ஸ் பண்ணான், அவன் இஸ் டூ பெர்ஃபெக்ட் ஃபார் மீ, தட்ஸ் வை ஐ அம் டிவோர்சிங். டேய் என்னடி நீங்க இப்படி இருக்கீங்க பொண்டாட்டி போய் சொன்னேன் நானு. டேய் என்னடி இப்படி எல்லாம் இருக்காங்கன்னா, ஆமா இப்ப நீயே யோசிச்சு பாரு, நல்லா ஒழுங்காயிட்டனா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நீ இந்த மாதிரி சேட்டை கிட்ட பண்றதுனாலதான் உன்னை கூட வாழ்க்கை போகுது. இதான் தல பிரச்சனையே. அவன் அவ்வளவு பெர்ஃபெக்டான ஆளு. அவனோட அந்த ஒரு பாஸ் வந்து அந்த மேட்ச் நின்று, அந்த மேட்ச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காக்காஸ் பிரில்லியன்ஸ் தான் அங்க ஏசி மிலானுங்க. அட் த சேம் டைம் இவனுங்க தலைகீழ நின்று தண்ணி குடிப்பாங்க லிவர்பூல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்ட முடியாதாங்க. அங்க ஒரு மவுண்டைன் மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட் அப்படி போட்டு முன்னாடி அடிச்சுட்டு அடிங்கடா பாப்போங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். முக்குவாங்க, திக்குவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க.
செகண்ட் ஹாஃப் உள்ள போவாங்க, ஃபேன்ஸை மூஞ்ச பார்க்கணுமே, அவ்வளவுதான் தல. ஏதோ இளவு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எப்படா காப்பி கிடைக்கும் குடிச்சிட்டு கிளம்புற மாதிரி உட்காந்துட்டு இருப்பானுங்க. இன்னொரு மெயினான மேட்டர் என்னன்னா, இந்த ரிவ்யூ ஃபுல்லா இருந்த மாதிரியும் அப்போ இப்போ இருக்க மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் அப்பெல்லாம் ப்ராப்பரா இல்லை. இஸ்தான்புல்ல இருந்து கிளம்பி ஊருக்கு போறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி போறது, நம்ம போயிடலாமா, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டே பிரச்சனை, இவங்களும் இப்படி விளையாடுறாங்களே அப்படின்னு. இதெல்லாம் எப்படின்னா நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நாங்க யோசிச்சோம். இருந்தாலும் நான் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியன் ஃபேன்ஸ்ல கிளம்பி போயிருவானுங்க. நிறைய மேட்ச் தோக்கும் போது பாத்தீங்கன்னா ஜோக்கலான்ல உண்மைதான், அவனுங்க கிளம்பி போயிடுவானுங்க. அந்த டைம் இருந்து யுனைடெட் ஃபேன்ஸ் கிளம்பி மாட்டாங்க, இந்த டைம் ரீசெண்டா கிளம்பி போயிருவானுங்க. ஸோ நான் போய் லைவ்ல வேர்ல்ட் அஃபோர்ட்ல வந்து மேட்ச் பார்த்தேன் தல, டிரா தான் அது, ரொனால்டோ CR7 ஆன மேட்ச். அதுக்கே பாதி பேர் கிளம்பி போறானுங்க. ஆனா பாவிகளா, என்னையெல்லாம் கீழ் ரோல விட்டுருந்தா எகிரி குச்சி போய் ரொனால்டோவை பார்த்துருப்பேனே, என்னடா கிளம்பி போறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம்ல வந்து அவனுங்க வந்து அட்டி அதான் சொல்றான்ல, நம்ம வாத்தியார் சொல்ற மாதிரிதான் சர்பேட்டா பரம்பரையில டான்சிங் ரோஸ்னா யாருன்னு தெரியுமா, அவன் எப்படி அந்த மாதிரி ஒரு ஏசி மிலானுக்கு ஒரு பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. தலைவீதியே உட்காந்துருந்தாங்களா, நிறைய ஃபேன்ஸ் சொன்னாங்களா, எங்களுக்கு ஹோப் இல்லை, ஆனா எங்க டீமை விட்டு நாங்க போக மாட்டோம், போனா அதுக்கு ஒரு இது இல்லை, வெற்றியோ தோல்வியோ நாங்க இருக்கோம்னு உட்காந்துருவானுங்க. செகண்ட் ஹாஃப் உள்ள வரும், உள்ள வந்தோடனே ஒரு கிராஸ் வரும் தலை லெஃப்ட்ல இருந்து, ஹெட்டிங் ஜெரார்டு. லிவர்பூல் ஃபேன்ஸ் கட் பண்ணிட்டு போய் பாருங்க அந்த வீடியோவை, அப்படியே வந்து அவனுங்க அந்த சைடு ஃபயர் தான் அப்படி பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பானுங்க. இவனுங்க எப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த சீனு பாகுபலி படத்துல ஆமா ராணா வந்து ஏறி உட்காரும் போது இல்ல, வாழ்க வாழ்க அடுத்து மகேந்திர பாகுபலியாகிய நான் அப்படியே அதிரும் பாத்தீங்களா, அப்படியே கொட்டெல்லாம் உள்ள ஃபேன்ஸ் கதர்ல அப்படியே வந்து ஸ்டேடியமே கதறி இருந்தல. அப்படியே பார்க்க எப்படி தெரியுமா இருக்கும், டே என்னடா இது, நான் ஏன்டா அந்த இறால பிறக்கல, 15 வயசு தலை, எனக்கு என்ன பண்ண முடியுமா, நல்லா படிச்சு பெரிய வீட்டுல பிறந்திருந்தா ஃபாரின் போயிருப்போமே, சாதாரணமா முடியாது தல, நல்ல ஒரு பெரிய வீட்டுல பிறந்து ஜட்ஜு வீட்டுல பிறந்தா. அது மட்டும் இல்லாம யுனைடெட் ஃபேனா வேற ஆயிட்டீங்களா, என்ன யுனைடெட் அன்னைக்கே மாறி இருப்பேன் தல. 15 வயசுலதான் வந்து 2003 தான் நான் யுனைடெட் ஃபேனாவே மாறுறேன். நமக்கு அந்த 99 அந்த டைம்ல எல்லாம் 9-10 வயசு எனக்கு, அப்பதான் டேட் பேக்கம் பார்த்து மாறிட்டு இருக்க டைம். ஜெரார்டுக்காக என் உயிரே கொடுத்துருப்பேன் தல அந்த மேட்சை பார்த்துருந்தேன். நான் நேர்ல பார்த்துருந்தாக்கா இவனுங்க சொல்றானுங்கல்ல, ஃபுட்பால் வந்து ஒரு டீம், இந்த டீமை விட்டு மாற முடியாது, பிளாஸ்டிக் ஃபேனா. அந்த மேட்சை நேர்ல பார்த்தா ஒரு 2 வருஷமா ஒரு டீம் ஃபேனா இருந்தா போகனா மயிர், இனிமேல் லிவர்பூல் எனக்கு ஜெயிக்கவே தேவையில்ல நான் சாவர வரைக்கும். உண்மையிலுமே இப்போ இவனுங்க வந்து சண்டை போடுறதே பாத்தீங்கன்னா 10 வருஷமா லீக் இல்ல, 15 வருஷமா லீக் இல்லைங்கிறானுங்கல்ல. உண்மையா சொல்றேன், நான் இன்னைக்கு எனக்கு வயசு மட்டும் இந்த வயசு இருந்து நான் லிவர்பூல் மேட்சை பார்த்து அந்த UCL ஃபைனல் அடிச்சிருந்தாங்கன்னா சாகர வரைக்கும் லீக் இல்லைனாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. அதெல்லாம் ஒரு மொமெண்ட். பாட்சா படம் மாதிரி, பாட்சா படம் திரும்ப எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். எனக்கு ரஜினி அந்த ஒரு படமே போதும், ரஜினி வராரு வரல அரசியலுக்கு அந்த ஒரு படத்தை வச்சே நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிதான். 2-3 சீனு சாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்படி பேட்டர்ல ரஜினி உட்காந்துருப்பான், அவன் உட்கார்ந்துருக்க தினசை வச்சே சொல்லுவான், அவன் நம்மள நோக்கியா அப்படிங்குவான். அப்படியே பார்த்தா டட்ட அடி திரும்பாரு பந்த பிடிச்சி அந்த ஒரு சீனுக்கே பேட்டர் நான் ஒரு 1000 தடவை பாக்குறேன். கண்டிப்பா அந்த மாதிரிதான் எனக்கு. நாளா லிவர்பூல் ஃபேனா அந்த டைம்ல 25 வயசு எனக்கு இருந்து காசு இருந்து இஸ்தான்புல் நான் போயிருந்தேன் அப்படின்னா வெளியே சொல்லிருக்க மாட்டேன், சோசியல் மீடியா போடல நீங்க நான் லிவர்பூல் ஃபேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மேட்ச் தல, அது பாக்குற ஒவ்வொரு லிவர்பூல் ஃபேனுக்குமே தெரியும். தெரியலைனாலும் அவனுங்க இந்த மேட்சை இப்ப போய் பார்த்தானுங்க, கரண்டா அவனுங்க ஜெயிக்கிறானுங்க, அதெல்லாம் ஓகே. இப்ப போய் பார்த்தா என்னடா இது, அதான்டா மாஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே உள்ள திரும்ப அப்படி ரிவ்யூக்குள்ள வந்தா ஜெரார்டு ஹெட்டிங் அடிப்பான், ஸ்டேடியம் அப்படியே கதரும் பாருங்க. அங்க பார்த்தா இட்டாலியன் அவனுங்க வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஆஃப் ஆவானுங்க, அப்படியே கேஸ் அடுப்புல கேஸ் இல்லாம அப்படியே ஆஃப் ஆனா எப்படி இருக்கும். இந்த சைடு அப்படியே இவனுங்க எப்படின்னாக்கா கறி அள்ளி கொட்டி பார்பிக்கு போடுற மாதிரி எரிய ஆரம்பிக்குங்க. பாத்தீங்கன்னா அங்க கேஸ் தீந்து ஆஃப் ஆன மாதிரி ஆஃப் ஆகும், அவ்வளவுதான். அங்க அதோட கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இப்படியாவும் தல ஆஃப் ஆகும். இவனுங்க அப்படியே கத்துவானுங்க கதறுவானுங்க பாருங்க. அடுத்து அப்படியே 2வது கோல் ட்ரிபிள் பண்ணி போவான் ஜெரார்டு தான் தல. ஜெரார்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காலி. அந்த ஜெரார்டு எல்லாம் வந்து எப்படி சொல்றது, அதனாலதான் வந்து நீங்க என்கிட்ட கேட்கும் போது கூட சொல்லுவேன் எனக்கு ஜெரார்டு தான் பிடிக்கும். லாம்பார்டோட ஒரு ஸ்டெப் எப்பவுமே ஐயறவன். அந்த ஒரு மேட்ச்ல ட்ரிபிள் பண்ணி போவான், லாங் ஷாட். அதுக்கப்புறம் பிளேயர் பேர் தெரியல, அதுக்கும் ரீசன் வந்து ஜெரார்டு தான். விளாடிமிர் ஸ்மைக்கர் ஓகே, அதுக்கும் வந்து காரணம் ஜெரார்டு தான். மறுபடியும் அந்த இடத்துல பாசம் போட்டு கிரியேட் பண்ணி அந்த இடத்துல காக்கா என்னென்னலாம் அந்த மேட்ச் பண்ணானோ
அந்த இடத்துல இவன் ஜெரார்டு பண்ணது எல்லாமே தெரியாம இருக்கும். காக்கா பண்ணதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அந்த பாஸ் எல்லாம். ஆனா ஜெரார்டு அந்த டீமுக்கு வந்து எப்படின்னா ஒரு நாயா உழைச்சிருப்பான். காக்கா பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி எலகன்ஸ், மாசு, பந்தா, அது ரஜினிகாந்த், கமலஹாசன் மாதிரி இவன் இந்த சைடு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, ரெகக்னிஷனே இருந்திருக்காது. அண்ணா அவன் போட்ட பாஸ் எனக்கு தெரியும். ஆனா ஏன்னா கட்டூசோ வந்து பாத்தீங்கன்னா மாட்டு மூலக்காரன், அறிவு கொஞ்சம் கம்மி தான். ஃபுட்பால்லாம் அடுத்துதான், சண்டை தான் ஃபர்ஸ்ட். யாருங்க பாத்துல நீ பெருசா அடிதான். அவனை கண்ட்ரோல் பண்ண ஒரே பிளேயர் மார்டின் தான். அடிச்சு வாயை உடச்சுன்னு ஒழுங்கா இருந்தா பயந்து ஓடிடுவான். அவன் இல்லன்னா அவன் வாழ்க்கையே போயிருக்கு. இட்டாலியில எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது அவன். சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்குள்ள ஓடிக்கிட்டு இருப்பான் ட்ரிபிள் பண்ணி ஜெரார்டு. நீங்க ஸ்லைட் பண்ணி காலை போட்டா கூட தப்பு இல்ல. அவன் சொல்லுவான்ல, ராமோஸ் சொல்லுவான்ல, கில்லுன்னு சொல்லி ஃபெடி வால்வடி மொராட்டாவை காலி பண்ணுவான். அந்த மாதிரி நான் கூட எனக்கு ஓகே. அதை பண்ண மாட்டான். சட்டையை பிடிச்சி வச்சு தூக்கி போட்டுருவான். தல போட்டோடனே ரெஃப்ரி உடனே இதுதான் பெனால்டி யார் எடுக்கிறான்னா இப்போ வந்து தலையில தூக்கி ஆடிட்டு இருக்காங்களே அலான்சோ வந்து சாபி அலான்சோ. அவர் வந்து லிவர்பூல் விளையாண்டுருக்காரு. அங்கேருந்து மேட்ரிட்ல இருந்து பேயனு, இப்போ லெவர்கூசன் கோச், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டர் கோச். இப்போ அவர் அடிப்பாரு. என்னோட டவுட் என்ன, ஏன் ஜெரார்டு அடிக்கல அப்படின்னு இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாவே டவுட் தான். பட் ஆனா அலான்சோ எடுப்பான். அலான்சோ சின்ன பையன், இஸ்தான்புல் பிரஷரு உள்ள போகுமா போகாதானா போகாது, தடுத்துருவான். டீடா கரெக்டா தடுப்பான். ஹைலைட் என்னன்னா சின்ன பையன் தடுத்து ரீபவுண்ட் ஆனதை ஓடி போய் மால்டினியும் இவங்களும் அவங்க வரத்துக்குள்ள அடிச்சு கோல் அடிச்சுட்டு டீ ஸ்டிஃபன் சாப்பிட்டு வெளியே போயிடுவான். கொஞ்சம் நெஞ்சமா எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்ப ஃபுல்லா பத்தி விட்டுருவாங்க லிவர்பூல் ஃபேன்ஸ். பத்திக்கிட்டு எரியும் அப்படியே அந்த லிவர்பூல் ஃபேன்ஸ் இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் ஜெரார்டு. ஃபர்ஸ்ட் கோல் ஜெரார்டு, பெனால்டி ஜெரார்டு. உள்ள போயிட்டு அவன் என்னன்னு தெரியல உள்ள போயிட்டு ஏதாவது மந்திரம் குந்தரம் போட்டு வந்தான்னு தெரியல, இல்ல ஏசு கிறிஸ்து டைரக்டா வந்து இறங்கிட்டாரான்னு தெரியல. வெளியே வருவான் பாருங்க அந்த இன்டர்வல்ல 45 மினிட்ஸ் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்த ஜெரார்டு, இப்ப இதை எப்படி பாக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்த ஜெரார்டு வந்து சின்ன பையன், செகண்ட் ஆஃப் வந்த ஜெரார்டு வந்து ஒரு மேன். வரும்போது பையனா வந்து போகும்போது ஒரு பெரிய ஆளா போனா அப்படிங்கிற மாதிரிதான். எனக்கு இங்கிலீஷ்ல அந்த டயலாக் சூப்பரா இருக்கும். He came as a boy and went as a man அப்படிங்கிற மாதிரி ஒரு டெர்மினாலஜி இருக்கும். தமிழ்ல ஒழுங்கா சொல்றது இல்ல. ஒரு பையனா வந்துட்டு ஒரு பெரிய அதான் பாகுபலி மாதிரிதான். உள்ள வந்துட்டு அதான் பையன் பாகுபலி எல்லாம் தத்தின்னு வச்சுக்கோங்க. பொறுத்த வரைக்கும் அப்பா பாகுபலி அதான் மாசு. உள்ள வரும் பாருங்க அந்த மேட்ச். ஜெரார்டு இருக்காமா, ஐயோ பேசிட்டே இருக்கலாங்க ஜெரார்டுக்காக. அதான் இது சொன்னா நம்ப மாட்டானுங்க, நீ வீடியோக்காக பேசுற, இவனுங்க எல்லாம் வேணாலும் பண்ணட்டும், ஆனா ஹிஸ்டரி தப்பா பண்ணாது. என் ஃபேஸ்புக்கை போ, என் இன்ஸ்டாகிராம், என்னோட லேசி டிராவலர் அக்கௌண்ட் போ. நானும் உன்ன மாதிரி 25 வயசு 20 வயசுல இருந்து வந்த பையன் தான். ஜெரார்டு ரிட்டையர்மெண்ட் அப்போ என்னோட ஃபீட ஃபுல்லா கீழே தள்ளு. இன்னைக்கும் ஜெரார்டு ரிட்டையர் ஆனப்போ அந்த ஆன்ஃபீல்டு லோகோ போற போட்டோ நான் போட்டிருப்பேன். எனக்கு 23 வயசு அன்னைக்கு, 25 வயசோ 2015 அவன் ரிட்டையர்மெண்ட், 25 வயசுன்னு நினைக்கிறேன் போட்டிருக்கேன். சொல்றதெல்லாம் இது பில்டப்பே கிடையாது. ஏன்னா உண்மை அந்த அளவுக்கு ஜெரார்டு வெறியன் நானு. என்னதான் டேவிட் பெக்கம் பிடிச்சாலும் டேவிட் பெக்கம் நான் பார்த்த ஒரு டைமோட போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு ஜெரார்டு. சோ அதனால நிறைய இடத்துல ஒழுங்கா யூஸ் பண்ணல. ஜெரார்டு வந்து இந்த லாயாலிட்டி மயிறு லிவர்பூல்னு பார்த்ததுனாலதான் அவன் கேரியர் போயிருச்சு. அண்ட் அப்கோர்ஸ் அதனாலதான் வந்து ஒரு ஃபயரா பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஆக்சுவலா நீங்க அதான் இப்போ ஜெரார்டு வந்துட்டு வேற டீம் கிளம்பி போயிருந்தான்னு வைங்களேன், நம்ம வந்து ஜெரார்டு வந்துட்டு இன்னொரு மைக்லோ ஓனா தான் பார்த்திருப்போம். ஆமா, இல்ல இப்ப இருக்கிற மரியாதை வந்துட்டு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது. என்னதான் மைக்கேல் ஓவன் பேலண்டார் ஜெயிச்சிருந்தாலும், யுனைடெட் வந்து லீக் அடிச்சிருந்தாலும், அந்த ஜெரார்டு ஃபீலிங் வந்துட்டு அதாவது எப்படின்னாக்கா அது ஜெரார்டு இஸ் an எமோஷன். ஆமா, ஜெரார்டு இஸ் an எமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அதை சொல்லணுமே. ஸோ 3-3 ஆகும் தல. ஆனா விடமாட்டானுங்க அவனுங்க, சும்மாலாம் இல்ல. இது வரைக்கும் போட்டு அடின்னு அடிப்பானுங்க ஏசி மிலானு. அவனுங்களுக்கு நேரம் உள்ள போவாது பால். கீப்பரும் சூப்பரா தடுப்பான். லிவர்பூல் பிளேயர் வந்து 11 பேருமே வந்து ஜெரார்டு பொசஸ் பண்ண மாதிரி விளையாண்டுட்டு இருப்பானுங்க. ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. ஒருத்தர் கவர் பண்ண வேண்டிய இடத்துல 2 பேரு. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டாக்டிக்ஸ் செகண்ட் ஹாஃப் ராஃபா பெனிடிஸ்ட எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஒரு 3 பேர் போயிட்டு அடுத்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க தல, ஒரு சப்ஸ்டியூஷனே நடக்கும். அதுல எடுத்துட்டு டிஃபென்சிவ் பிளேயர் எடுத்துட்டு அஃபென்சிவ் பிளேயர் உள்ள கொண்டு வந்துட்டு ஜெரார்டு சிடி விளையாண்டுட்டு இருப்பான். நல்லா லிவர்பூல் ஃபேன்ஸ், லிவர்பூல் அந்த ஃபேன்ஸ் மேட்ச் பார்த்திருக்காங்க. என்னை வந்து செய்யணும்னு நினைக்கிற ஃபேன்ஸ்க்காக இந்த ஃபேக்ட், ஜெரார்டு அது வரைக்கும் சிஎம் விளையாண்டுட்டு இருப்பான். உள்ள போய் 3 கோல் வாங்கிட்டு உள்ள போவாங்க. பெனிட்டிஸோட ஸ்ட்ராட்டஜி வந்து மிட்ஃபீல்டர் ஒருத்தனை தூக்கிட்டு சிடிஎம் ஒருத்தனை இறக்கிட்டு
இந்த மேட்ச்ல வந்து மேட்ரே என்ன சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னாங்க, ஒண்ணுமே இல்ல. சின்ன பையனா ஜெரார்டு உள்ள வரான் தல. அப்படியே அந்த அது என்ன சொல்லுவாங்க, டனலா? டனல்ல இருந்து பிளேயர்ஸ் வர டனல்ல இருந்து வரும்போது ஒரு குட்டி குழந்தை சின்ன பையன் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்கடா, ஒரு பொடியனா வரான்டா. மேட்ச் முடியும் போது அவனை பாக்குறவன் எல்லாமே பயப்படுற லெவலுக்கு ஒரு மேனா வெளியே போறான். ஒரு அதாவது உள்ள வரும்போது சாதாரண ஆளா வந்து வெளியே வரும்போது கேஜிஎஃப் யாஷா வெளியே போறான். அந்த கேஜிஎஃப்ல அந்த குழந்தை பையன் சீன் இருக்கு, பாட்டில் எடுத்து ஒருத்தன் மண்டியை உடைச்சிட்டு வருவானு, கிட்டத்தட்ட அந்த ஸ்டார்டிங்ல அது கூட நான் வந்து ஓவர் பில்டப்னு சொல்லுவேன். அதெல்லாம் வந்து கிடையாது. எனக்கு அது எப்படி இருக்கும்னாக்கா, அது அந்த அளவுக்கு பண்ணாம அதே இப்படி வச்சுப்போம், ஷூ தேய்க்கிற சீனு. ஒரு ஷூ தேய்க்கிற பையனா உள்ள வரான், வந்துட்டு வெளியே போகும்போது ராக்கி பாயா போற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தான் பாருங்க. அதான் அதுக்காகவே கன்வெர்ட் ஆயிருப்பேன். அதான் மேட்ரு. மேட்ச் அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு தல. முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, பெனால்டிஸ் உள்ள போறோம். பெனால்டிஸ் உள்ள போனாக்கா அவங்களதுல எல்லாமே டாப் பிளேயர்ஸ். பிர்லோ, ஷெவ்சென்கோ, கிரெஸ்போ, இந்த சைடு கட்டுசோ, காக்கா, எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. போன வருஷம் யூசிஎல் ஃபைனல்ஸ் விளையாண்டு வராங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குமா, இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குமா? இதுல வந்துட்டு அதான் நீங்க டச் பண்ணாத பாயிண்ட். அப்போ நான் சொன்னேன், இவங்க இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் யூசிஎல் அடுத்த வருஷத்துக்கு இருக்கும்ன்ற மாதிரியே ஒரு பாயிண்ட் வேற அவங்களுக்கு, லிவர்பூலுக்கு. இவனுங்க வந்து பிரீமியர் லீக்ல வந்து டாப் 4ல இல்ல, அவனுங்க யூசிஎல் போக முடியாது. எதுலயுமே இல்ல, டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு மேட்சையும் போட்டு 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 வராங்க. எக்ஸ்பெக்டே பண்ண முடியாதுல. எனக்கு தெரியல, அது அந்த மேட்ச் தான் சொல்றேன்ல, அது எப்படின்னே தெரியலங்க. இதுதான் வந்து கேமா, இதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு கேமான்னு எனக்கு புரியல. அப்படியாப்பட்ட ஒரு மேட்ச், அதை எப்படி இவனுங்க தோத்தானுங்க, அவனுங்க எப்படி ஜெயிச்சாங்கிறத ஆராய முடியாம, ஃபேன்ஸ் ஏன் போல ஃபர்ஸ்ட் 3 கோல் அடிச்சு நிறைய தாட்ஸ் ஓடுது. 3 கோல் ஃபேன்ஸ் அடிச்சோடனே ஃபர்ஸ்ட் ஏன் லிவர்பூல் ஃபேன்ஸ் கிளம்பல, அவனுங்க ஏன் உட்காரணும்? தசாவதாரம்ல கமலஹாசன் பேசுவோம், நிறைய விஷயங்கள் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல நடக்கும்ல, அதனாலயா எல்லாம் உட்கார்ந்தாங்க, என்ன கூட்டு பாத்துக்கிறதா பண்ணானுங்களா, ஒண்ணுமே புரியல. ஜெரார்டு என்ன பண்ணா உள்ள போயிட்டு அந்த ஒரு சப்ஸ்டியூட் ரஃபா பெனிடெஸோட பிரில்லியன்ஸ் சொல்லலாமா, இல்ல அந்த லிவர்பூல்ல விளையாண்ட 11 பிளேயர் உடம்புலயும் ஜெரார்டோட ஆவி புந்துருச்சா? ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட ஒரு மாதிரி நார்மலா உங்களே ஒண்ணு அந்த மாதிரிதான் ஜெயிச்சு வந்திருப்பானுங்க. 3 கோல் அடிக்கிறானுங்க ஃபைனல்ஸ்ல. அந்த அளவுக்கு 3 கோல் அடிக்கிற டீம் அது இது கிடையாது. அதுவும் 3-0 ஹாஃப் டைம் உள்ள போறாங்க. 45 நிமிஷம் தான் இருக்கு, என்ன பண்றதா இருந்தாலும் அடுத்த 45 நிமிஷம் தான் பண்ணி. இதெல்லாம் இப்போ இந்த ரொனால்டோ மெஸ்ஸி காலத்துல வேணா ஓகே, அவன் அடிப்பான் இவன் அடிக்காங்க. ஆனா அப்ப இருந்த எல்லாமே சின்ன பசங்க. ஜெரார்டு, அலான்சோ, ஜேமி கேரிகர், அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட கீப்பர். ஏன்னா அந்த சைடு தான் ஃபுல்லா மாசான பிளேயர். சோ எப்படி பண்ணாங்க அப்படிங்கும்போது அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு அன்திங்கபிளான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அவனுங்க. எப்படின்னா அந்த டைம்ல ஏசி மிலான் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த கிறிஸ்டோபர் நோலன் படத்துல வர டயலாக் தான், வாட் இஃப் an unstoppable train moves an immovable objectங்கிற மாதிரி. சோ இங்க எப்படின்னா அன்ஸ்டாப்பபிள், என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஸ்டாப்பபிள் ட்ரெயினும் மிலான் தான், இம்மூவபிள் ஆப்ஜெக்டும் ஏசி மிலான் தான். அது ரெண்டுத்தையும் தூக்கி ஏதோ ஒன்னு அடிச்சு தள்ளிட்டு ஒரு சுனாமி மாதிரி அடிப்பானுங்க. அது என்னால வந்து ஒரு அதாவது எப்படின்னாக்கா, மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேனாக இருந்தா கூட எனக்கு தெரியல, லிவர்பூல் ஃபேனா நான் இருந்தா இதை டிஃபைன் பண்ண முடிஞ்சிருக்குமா, எனக்கு நிறைய தோன்ற விஷயம். இல்ல அதுதான் நம்ம போன கட்ல பேசின வரல உங்ககிட்ட. இது வந்து நீங்க பேசுறதுதான் பெரிய விஷயம். இது ஒரு லிவர்பூல் ஃபேன் இப்போ ஒன்னும் இல்லை, இப்போ என்கிட்ட வந்துட்டு நீங்க வேற ஏதாவது மேட்ச் சொல்லுங்களேன் அப்படின்னா, இதே ஒரு கான்டெக்ட்ல நான் ஃபயர் ஆகக்கூடிய மேட்ச் எதுன்னு சொல்லுவேன்னா, நாங்க போய் பயர்ன் மியூனிக்கை போட்டு யூசிஎல் ஜெயிச்சது. ஆனா அது உங்க டீம். சோ அதனால சொல்றேன், அது எங்க டீம், நான் வந்து ஃபயர் விட்டுருப்பேன். நீங்க ஃபயர் விடுறது தான் இங்க பெரிய விஷயமே. அதாவது ஒரு காமன் ஃபுட்பால் ஃபேனா, நான் என்னதான் யுனைடெட் ஃபேனா இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு அந்த மேட்ச் பாக்குறப்போ, டே நியூட்ரல் சப்போர்ட்டரா நானே பயங்கரமா என்ஜாய் பண்ண மேட்ச்ரா, எனக்கு வந்து என்னோட டீம் அந்த மாதிரி விளையாடுமா அப்படின்னு என்னைக்குமே ஏக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா. ஏன்னா நாங்க ட்ரபிள் அடிச்ச டீம் வந்து ஃபுல்லா ஹீரோஸ். ஆமா, அவனுங்க பாத்தீங்கன்னா அகாடமில இருந்து வந்த கிராஜுவேட்ஸ் எல்லாம் டாப் டயர் டீம். ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம சின்ன டீம் மாதிரிலாம் கிடையாது. இவர் போர்ட்டோ வச்சு அடிச்சா மாதிரியோ அந்த மாதிரி. இன்டர் மிலான் கூட மொரினியோ வச்சு இந்த டீமை வந்து வெயிட்டான டீம். அதை நிறைய பேர் சொல்லுவாங்க, பெருசுங்க எல்லாமே, ஏட்டோ கிட்டோன்னு எல்லாம் பெரிய பிளேயர்ஸ். ஸோ அது ஆனா லிவர்பூல் அப்படி இல்லை. எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க, யங்கன்ஸ். இவனுங்க என்ன சாதிப்பானுங்களா மாட்டானுங்களா? எனக்கு அதான் சொல்ல போனா ஒரு ஆட் ஆன் பாயிண்ட், அந்த சீசன் வந்து ஜெரார்டு வின்டர் டிரான்ஸ்ஃபர்ல இருந்தே வந்து செல்சிக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செல்சி. ஜெரார்டு வந்து கன்ஃபியூஸ்டா இருந்தான், என்ன இருக்கலாமா போலாமா, ஏன்னா செல்சி வந்துட்டு 2 லீக் அடிச்சிட்டாங்க அந்த சீசன், 2வது லீக் அடிச்சிட்டாங்க. என்னடா இவங்க லிவர்பூல் அடிக்க மாட்டாங்க போலதுன்னு. பட் ஆனா அவங்க நின்று அவனோட லெகசியை காப்பாத்தினது தான் மெயின் மேட்ரு. லெகசியை விட தல
எனக்கு ஒரு வருத்தம் எப்பவுமே இருக்கும். ஸோ இவனுங்க நினைப்பானுங்க, எனக்கு தெரியல போன வீடியோல அது இருந்துச்சான்ட்டு, என்னடா இவன் ஜெரார்டுக்கு இவ்வளவு ஃபயர் விடுறானே, லிவர்பூலுக்கு இவ்வளவு ஃபயர் விடுறானேன்ட்டு. அது கட்டாச்சான் தெரியல பேசணும் மாதிரி. நம்ம அதான் சொல்றேன்ல 2015 அவன் ரிட்டையர்மெண்ட். நான் ஏன் இவ்வளவு பேசணும், நான் ஏன் ஜெரார்டுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்கிறத சோசியல் மீடியா வரதுக்கு காலத்துக்கு முன்னாடி, அப்பதான் இன்ஸ்டாகிராம்லாம் வந்த டைம், அப்பெல்லாம் அட்ரினோ ஸ்போர்ட்ஸ் சேனல் எதுவுமே கிடையாது. என்னோட பிரைவேட் சேனல்லயே நாங்க ஒத்த சொல்லல பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்த டைம் அது பைத்தியக்காரத்தனமா. அந்த டைம்லயே ஜெரார்ட் ரிட்டையர்மெண்ட் ஆன போது எனக்குலாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எங்க காலேஜ்ல ஒரு பொண்ணு இருக்கா, லிவர்பூல் ஃபேன், ஃபயரான லிவர்பூல் ஃபேனு. அவளே வந்து என்னடா அது இப்படி நீ போட்டதே எனக்கு வந்து இவ்வளவு நெகிழ்ச்சி ஆயிடுச்சுடா அப்படின்ட்டான். ஏன்னா அப்படி போகும்போது அந்த லிவர்பூல் ஆன்ஃபீல்டு எம்பளத்தை அது அப்படியே டிவில இப்படி வந்து பழைய போன்ல போட்டோ எடுத்து மோட்டோ ஜியோ ஏதோ வச்சிருந்தேன், அப்படியே ஸ்டேட்டஸ். இனிமே இது இப்பதான் ரீசெண்டா எனக்கு திரும்ப த்ரோ பேக் ஆச்சு அது மெமரிஸ் 10 வருஷம் முன்னாடி அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஜெரார்டு பைத்தியமெல்லாம் இருந்திருக்கணும். டேவிட் பெக்கம், அதுக்கு அடுத்து வந்து இங்கிலாந்துனா எனக்கு ஜெரார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்ப கூட எனக்கு இங்கிலாந்துல யாருன்னு கேட்டாக்கா பெருசாலாம் ஞாபகம். நீங்க லேம்பார்டுக்கு பயங்கரமா சொல்லும்போது, நான் என்னதான் லேம்பார்டு இதுவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ஒரு கெரியர்ல வந்துட்டு ஒரு அன்ஃபுல்ஃபில்டு ஒரு கெரியர் ஒன்று எப்பவுமே இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா கிரிக்கெட்ல வந்து டான் பிராட்மன் சொல்லுவாங்க, அந்த ஆள் வந்து கடைசி மேட்ச் 4 ரன் அடிச்சிருந்தானா ஆவரேஜ் 100ல முடிச்சிருப்பான் அவனோட கெரியர் அப்படின்வாங்க. பட் ஆனா இப்போ வரைக்கும் அவனோட ஆவரேஜ் வந்து 99.94. அதே மாதிரி ஜெரார்டு மாதிரி ஒரு லெஜெண்ட் ஒரு பிஎல் ட்ரோஃபி கூட கிடையாதுன்றது வந்துட்டு என்னதான் வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்தாலும் ஆஸ் அ ஃபேன், பட் அது ஒரு கெரியர், அதுதான் லைஃப், அதுதான் ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்கற ஒரு லெகசியா ஒரு கெரியரா இருந்தது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களை அளவுக்கு எல்லாம் ஷேர் பண்ணல, பட் ஜெரார்டு அந்த வாட்டி டச் பண்ணிட்டு போறப்ப எனக்குமே வந்துட்டு உள்ள ஃபீல் பண்ணது ஒரு பிரீமியர் லீக் அந்த ஸ்லிப் ஆகாம இருந்திருக்கலாம் போல. ஆமா, அது வந்து ஃபேமஸ் தல. அதுவும் அது எங்களுக்கு அகைன்ஸ்ட் தான். ஆஸ் எ யுனைட்டட் ஃபேனா அந்த டைம்ல எல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன், தாய்லி விழுந்தாண்டா அப்படின்ட்டு. அந்த டைம்ல என்னதான் இருந்தாலும் ஒரு டைம்ல வந்து அவன் ரிட்டையர் ஆகிறப்ப நான் ஃபீல் பண்ணேன், என்னடா இது பாவம் அவன் இவனுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அவன் டீம்மேட்டுக்கு ஏதாவது நடந்திருந்தா கூட ஜேமி கேரிகருக்கு தான் சந்தோஷம், இவனுக்கு நடந்தது ஒரு வருத்தம். இவன் ஸ்கிட் ஆவறது தான் வந்துட்டு அங்க இவன் அது வந்து எனக்கு தெரியல தல, இவனுங்க பிரிட்டிஷுங்கிறதுனாலயா இவனுங்க ஏன் அப்படி ஆனா. ஏன்னா பிரிட்டிஷுங்கிறதுனால கூட நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த டைம்ல அவன் பாத்தீங்கன்னா ஒன் கிளப் பண்றவங்கலாம் லாயல்ட்டினா ஜெரார்டு, ஸ்கோல்ஸ், ஜெரார்டு, இன்னும் 2-3 பேர் தான் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இவனுங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் கிக்ஸ். ஆனா வந்து ஜெரார்டு வந்து ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, நாங்க வின் பண்ணிட்டு இருந்த டீம். ஆமா, ஓசின்னு கூட சொல்ல மாட்டேன் நானு, ஈஸியா வின் பண்ணிட்டு இருந்த டீம். என்னதான் இந்த அளவுக்குலாம் டைட்டா இல்ல அந்த டைம், உண்மையாலுமே சொன்னா அதான். அந்த டைம்ல அவ்வளவு டைட்டா இருந்த டைம்ல வந்து விட்டுட்டு போன மேட்ரிட்ல இருந்து ஆஃபர் வந்தது, எல்லாம் விட்டு போனாங்க. அவன் விட்டு போனா, உங்கால வந்தாங்க, டொரஸ் இங்க வந்தாங்க. ஆமா, பெக்கமே விட்டு போனா. பெக்கம் போனா, நான் லிவர்பூல்ல சொல்றேன், லிவர்பூல்ல இருந்து அவன் விட்டு போனா, டாரஸ் விட்டு போனா, அலான்சோ கிளம்புனா மேட்ரிடுக்கு, எல்லாருமே கிளம்புன டைம்ல வந்து அவன் வந்து ஏன் இருந்தான், எதுக்கு இருந்தான், இதெல்லாம் தான் வந்து இது எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் லெசன் தல எனக்கு. அவன் தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணானான்னு தெரியல. அவனோட தோல்விலாம் வந்து என்ன ஒரு டைம்ல சில, அவன் இல்ல நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல, இந்த மாதிரி தோல்விகள்லாம் அந்த ஆக்டிங்ல நம்மளதுல சொன்னா விக்ரம், நீ முக்கிய என்ன வேணா நடி, உனக்கு ஓடாது. நீ கமலஹாசனே மிஞ்சி நடி, ஓடாது. அந்த அஜித்துக்கு என்ன வேணாலும் நீ என்ன வேணா பண்ணு, உன்னைய டார்ச்சர் பண்ணாலும் நான் என் இஷ்டத்துக்கு. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து இவனுங்க இருக்கிறதுனாலயும் நம்ம தெரியல. அது பர்சனலாவும் சரி, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாவும் சரி, லைஃப்ல ஒரு சின்ன மோட்டிவேஷன் நம்மள அறியாமே இவனுங்க கொடுக்குறாங்க. இவன் எங்கேயோ இங்கிலாந்துல இருக்கான், லிவர்பூல்ல, அவன் அங்கேருந்து வந்து எனக்கு சப்போர்ட்டர் கூட கிடையாது, எனக்கு வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபயரான ஒரு விஷயத்தை இவன் கொடுத்துருக்காங்கும் போது, அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு எனக்கு தெரியல, ஒரு லிவர்பூல் ஃபேன் கூட உட்காந்து பேச நான் ரொம்ப மிஸ் பண்றேன். முடிஞ்சதுன்னா இதை பார்த்துட்டு எவனாவது ஒரு லிவர்பூல் ஃபேன் இதை நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணானாக்கா, நான் இந்த எபிசோட வந்து திரும்பவும் சொல்றதால ஒரு ரீவிசிட் பண்ணி ஒரு ரீடு பண்ணணும். ஏன்னா இது எப்படி நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, நம்மள மாதிரியே ஒரு 5 பேர் இல்ல ஒரு 4 பேர், லிவர்பூல் ஒரு 3, நம்ம 2, இந்த குட்டி குஞ்சன்ஸ் எல்லாம் யாருமே இல்லை. எதுக்காக அப்படின்னாக்கா அவனுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ கரண்டா இப்போ சிட்டி லீக் வின் பண்ணதை வந்துட்டு நீ 20 வருஷம் கழிச்சு நீ எங்களுக்கு சொல்லும் போது அதை பாக்குறதுல எனக்கு அந்த லிவர்பூல் ஃபேன்ஸ் கிட்ட நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன். நான் பேசி நீ என்ஜாய் பண்றத ஒரு 3 லிவர்பூல், ஏன்னா அந்த பசங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தெரியாத டீடைல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சின்ன டீடைல்ஸ் கண்டிப்பா. பெனெட்டஸ் வந்துட்டு இது பண்ணா அந்த மேட்சுக்கு முன்ன இந்த மாதிரி வாய விட்டான், இல்லனா ஏதாவது ஒண்ணு இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா. இப்போ ஹார்ட் கோர் லிவர்பூல் ஃபேன்ஸ் என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னாங்க, காஃப்ல வந்து லிவர்பூல் டாட் அடிச்சிட்டு இருக்கானு,
அவன்லாம் பேசுறத பார்த்தா கன்வெர்ட் ஆயிடலாம், அந்த மாதிரி பேசுவான். எனக்கு அந்த மாதிரி நம்மளதுல ஒரு பையன் பேசியிருந்தான் தல, ஜெசின்டோ அப்படின்ட்டு, ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் அவன். நம்ம அட்ரினோல மனோஜ் தான் கூப்பிட்டு அவன் ஃபுட்பால் பிளேயர் வர, இந்தியன் ஃபுட்சால் பிளேயர், அவன் லிவர்பூல் ஃபேன். அவனை வச்சு பேசியிருந்தா கூட ஓரளவுக்கு இது பண்ணிருக்கோம். பட் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு இந்த அளவுக்கு இப்ப நான் எப்படி ஒரு எபிசோட் பேசணும்னாக்க நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நான் பேசுறேன் அப்படின்னா அதுல ஒரு ஆத்தென்டிசிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எனக்கு அப்படியே அடி வயிற்றுல இருந்து வரணும் தல, வந்து அந்த மேட்ச் பார்த்ததை பாக்குறவனுக்கு அந்த ஃபீல் அப்படியே கொடுக்கணும். கண்டிப்பா எனக்கு அது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய வீடியோ நானே இப்போ ஒரு சில டைம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன், இந்த எபிசோட் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்ட்டு. நம்ம வினுஷ் பேசியிருந்தது, நீங்க பேசியிருந்த ஒரு எபிசோட், அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த லிவர்பூல் UCL 2005 எபிசோட வந்து ஃபயரா எவனாவது பேசி கொடுத்தான். அதான் இந்த நான் இந்த வீடியோல நம்ம வந்து பப்ளிக்காவே சொல்லலாம். இதுக்காக நான் வந்து ஃபுட்பால் பேச்சு சேனலுக்கு பிங் பண்ணேன். பிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு எபிசோட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிய வந்தது அவங்க எல்லாம் யூஎஸ்ல இருக்கானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பண்ணலாம், அவங்களும் ஹாப்பியா தான் இருந்தானுங்க பண்ணலாம் ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா அதுல ஒரு நான் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது சொன்னதுன்னா அதுல ஹார்ட் கோர் லிவர்பூல் ஃபேன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பிடிங்க அப்படின்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு யூஎஸ்ல இருந்தா நம்ம என்னத்தை பேசுறது. நான் இன்னொன்னு ஸ்ட்ரிக்டா பிலீவ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லைவ் வாட்ச்லங்கா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், பாதி விஷயங்கள் அதுல ஒழுங்காவே கேட்க மாட்டேங்குது. ஆஸ் அ வியூவரா நான் பாக்குறேன் அப்படின்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுறது உனக்கு தெளிவா கேட்கறேன். இதுக்கே நீ மைக்கு சரியில்லை, கேமராவை மாத்து, மயிரை மாத்து, என் உயிர் எடுக்கிறேன். நான் அந்த மாதிரி அவன் கூட பேசி அவன்கிட்ட ஏத்தையும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் எனக்கு யூஎஸ்ல இருந்து டைமை கொடுத்து ஃபுட்பால் பேச்சு சேனல்ல பேசுறேன்னு சொல்லி அந்த ஒரு ப்ரெஷியஸான இதை பண்ணிடக்கூடாது. நான் என்ன டிசைட் இப்போ நம்ம பேசும்போது இப்போ டிசைட் பண்றதில்ல, திரும்ப மெசேஜ் பண்றேன், என்னைக்கு இந்தியா வரேன்னு சொல்லி நாங்க 2 பேரும் கேமராவையும் மைக்கையும் தூக்கிட்டு வரோம். ஒரு ஸ்பெஷல் எபிசோடு எங்களுக்கு லிவர்பூல் ஃபேனா நீ வந்து பேசி கொடு. இதுல எங்களுக்கு வியூக்காக இதுக்காக கிடையாது, கொலாபரேஷன்லயே வச்சுக்கோ. ஆனா எனக்கு என்னன்னா லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அட்ரினோ சைட்ல இருந்து ஏதாவது பண்ணணும். நம்ம எதுவுமே பண்ணல, லிவர்பூலுக்கு அகைன்ஸ்ட் உம்மால மேன்செஸ்டர் யுனைட்டட் தான் நீங்க பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஆனா லிவர்பூலுக்கான ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு ட்ரை பண்றேன். இன்ஃபேக்ட் நான் இந்த எபிசோட வந்துட்டு ஏன் பெனிடாஸ் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணோம்னா, பெனிடாஸ் வந்துட்டு இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க புஷிங் அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு டீம் உன்னால எதுவும் பண்ண முடியாது அந்த டீம் வச்சுக்கிட்டு, நீ வெறும் சர்வைவ் பண்ணுன்ற ஒரு வச்ச டீமை கொண்டு போய் அவன் வந்துட்டு ஒரு சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறதெல்லாம் வந்துட்டு, அதுவும் அகேன்ஸ்ட் செல்சி ஒரு ஏசி மிலான் மாதிரி ஒரு டீம் அந்த டைம்ல இருந்தது அடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஜெரார்டை பத்தி பேசணும், அதே மாதிரி பெனிடாஸுமே வந்துட்டு அதுல பெரிய கிரெடிட். அவனை பத்தி பெரிய பேசல நம்ம, பட் ஆனா அவனை பத்தியும் இருக்கு. அதான் நம்ம லிவர்பூல் கூட பண்ற எபிசோட்ல அது அந்த டைம்ல வந்து கிங் ஆஃப் யூரோப் யாரு அப்படின்ட்டு ரியல் மேட்ரிட் அவன் அந்த சைட்ல பெரிய லெவல்ல தான் இருப்பான். அவன் இப்பதான் வந்து 5 சாம்பியன்ஸ் லீக் அடிச்சான், கொண்டு வந்த 14. அவனா அந்த டைம்ல கம்மியா தான் இருந்தான். அவங்க 2001ல அடிச்சதுக்கு அப்புறமா ரொனால்டோ வந்ததுக்கு அப்புறமா தான் அடிக்க ஆரம்பிச்சாங்களா அவங்க. இப்பதான் அவன் அடிக்க ஆரம்பிச்சான் ரொனால்டோ டைம்ல. அப்ப கிங் ஆஃப் யூரோப் யாருங்கிற போட்டியே எப்படி இருக்கும்னா ஏசி மிலான், ரியல் மேட்ரிட், யுவென்டஸ், லிவர்பூல், இவனுங்க தான் அடிச்சுப்பானுங்க. இந்த வாட்டி ஒரு லீக் அடிச்சிட்டானுங்கன்னா கிங் ஆஃப் யூகே நீங்க தான்டா யுனைடெட் வேணா சொல்லி இந்த ரொனால்டோ மெஸ்ஸி கோட் டிவேட்டா முடிச்ச மாதிரி சண்டை போட்டு காத்தீங்களா பேர பசங்களா அப்படின்னு தான் சொல்லணும் போல. ஆனா இதே மாதிரி நம்ம வந்து பேசலாம் அதை பத்தி உணர்வு. ஆனா அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஃபேன் கிடைப்பாங்களான்னு தெரியாது. நான் கொஞ்சம் பார்த்தது அது வந்துட்டு ஏன்னா மொரினியோ எஃப்சி போட்ட வந்துட்டு ஃபைனல்ஸ் போய் ஜெயிச்சது. ஆமா, அந்த செமிஃபைனல்ஸ்ல யுனைடெட வந்துட்டு யுனைடெட்ல வந்து போட்டது அந்த இது, அது வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி கூட அதை ஏன் தம்பி கேக்குறீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணாயிரும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது லிவர்பூல் வீடியோ தான். அது அந்த டைம்ல மேனேஜர் யாரு, எங்க ஆளு பெரிய ஆளு, டீம் எப்படி தல அது எபிசோடா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புட்டுத்த கேஜிஎஃப் பிஜிஎம் போட்டு கொடுத்த இதை ஐப்ப எனக்கு யுனைடெட் படம் கொடுக்கவே முடியாது, அடிச்சு இறங்கி வெளியே போடாத மாதிரி இருக்கும். எனக்கு ஆக்சுவலா எனக்கு அந்த இந்த எபிசோட் கிட்டத்தட்ட அப்படிதான். என்னதான் இருந்தாலும் நாங்க செமிஃபைனல்ஸ்ல எங்களை போட்டு போனாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உள்ள ஓடிட்டு தான் இருக்கு எனக்கு. இல்ல அது மாதிரிதான் தல. அது மட்டும் இல்ல, யுனைடெட் யூசிஎல் அடிச்சாங்க 2009 ஃபைனல்ஸ் 8. அதுக்கு முன்னாடி பார்சா அவங்க அடிச்சாங்கல்ல, அதை பார்க்கும்போதும் ஏன்டா வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வச்சுக்கோங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரியான ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யூசிஎல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ். எனக்கு வந்து எல்லாமே மறந்துடும் தல. எனக்கு நான் வேணா சொல்றேன், இந்த இன்னைக்கு வந்து 2025 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் 1வது மாசம். எனக்கு கன்ஃபார்மா அல்சைமர்ஸ் வரும். அல்சைமர்ஸ்னா என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிருங்க. டிமென்ஷியா,
அப்படின்னா வயசானா வந்து இன்னத்துல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. மறந்துடும். மறந்து போய் அந்த என்ன படம் ஓகே கண்மணி படத்துல ஒரு கிளை மறந்து போய் வெளியே ஓடிடும் பிரகாஷ்ராஜ் பொண்டாட்டி. ஆமா. அந்த நோய் எனக்கு கன்ஃபார்மா வரும் தல. ஒரு ஒரு அது வந்துட்டு இவர் என்ன பார்த்தாருன்னா நீ யாருன்னு என்ன கேட்பாரு. நான் என் ஒய்ஃபே கேட்பேன், அப்புறம் என்ன உங்களை கேட்க மாட்டேன். அந்த லெவலுக்கு வரும். அதான் உண்மை. ஏன்னா உங்க வைஃபை கேக்குறது வந்து நீங்க ஏதோ பிளான் பண்ணி கேக்குற மாதிரி இருக்கு. வரும். ஓ நீ என்ன எப்படி சொல்ற, அவ என்ன சொல்றா தெரியுமா, நீ மறந்தா பிரச்சனை இல்ல, உன்னை அடிப்பேன், நீ மறந்துடுவேன், திரும்ப அடிப்பேன் நீமா, அந்த மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. நீ என்னன்னா அதனால எதுக்கு சொல்றேன்னா, அந்த டைம்ல கூட எனக்கு வந்து லிவர்பூல் யூசிஎல்லோட 2005 மேட்சோட வீடியோவை டிவியில போட்டா எனக்குள்ள எங்கேயோ இருக்கும் அந்த ஞாபகம் ட்ரிகர் ஆகி என்னை ஃபயர் அப் பண்ணி, இது நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ஐ ஆம் மை சைல்ட், யூ ஆர் மை டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட் வரும்ல, அந்த மொமெண்ட்டை வந்து என் மனைவி இப்ப கொடுத்துட்டா. அந்த மொமெண்ட்டை வந்து எனக்கு லிவர்பூல் மேட்ச் வந்து, இந்த மேட்ச் லிவர்பூல் மேட்ச் இல்ல, ஏசி மிலான் வர்சஸ் லிவர்பூல் இஸ்தான்புல் 2005 மேட்ச் வந்து கொடுக்கும். அதை மறக்கவே முடியாதுல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. இதுக்கு மேல என்னால ஃபயர் விட முடியாது. ஆமா, இது 2 கட்டு போச்சு இந்த வீடியோ. சோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அட்ரினோ குரூப். அதாவது நான் ஒரு வீடியோ பேசி உங்க எல்லாத்தையும் நம்பி, அட்ரினோ சப்ஸ்கிரைபர் அட்ரினோ ஃபேன்ஸ் எல்லாத்தையும் நம்பி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப், நீங்க எல்லாம் வந்து கமெண்ட்ல அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனா இருக்கணும்ட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணேன். ஜஸ்வந்தையும் சொல்லல, இவனை நான் ஆக்சுவலா சொல்ல கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். ஜஸ்வந்த்டையும் சொல்லல, விஜய் வரதராஜ் எவன்ட்டையும் சொல்லல, சோல் டிஷனா வர எடுத்தாத. ஏன்டா எடுத்து நீங்களே செருப்பு கட்டி வச்சிட்டீங்களா, வந்து கெட்ட வார்த்தையில திட்டா இருந்தோம். அதுல வந்து ஒருத்தன் அப்கோர்ஸ் அதுல நல்லபடியா இருந்தா குட் பாய்ஸை வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி எல்லாம். அதுல நல்லபடியா திருந்தி இருந்த பாய்ஸையும் சொல்ல மாட்டேன். சொன்ன ஸ்பீடு ஓகேண்ணே, நான் இனிமே பண்ண மாட்டேன்னுட்டு. அது தாண்டி ஓகே, நான் பேசுற மாதிரி தான், இப்போ கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி எல்லாமே ஓகே தான். ஆனா நான் பேசுறது உங்களை அட்டாக் பண்ணாது, பர்சனலா எவனையும் அட்டாக் பண்ணாது. நான் அவனுங்களை திட்டுறேன், பிளேயர்ஸை மேனேஜரை திட்டுறேன், எல்லாத்தையும் திட்டுறேன். கிளப்போட முடிஞ்சிச்சு, அது வீடியோட முடிஞ்சிச்சு. அதை ஒருத்தர் ஃபேமிலி அட்டாக் பண்ணாது, ஒரு இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணாது. அப்கோர்ஸ் இது இப்போ நீங்க பண்ணது வந்து கன்ஃபார்மா வந்து ஆஃப்டர் ஒரு 10 years கழிச்சு வந்து ரெக்டிஃபை பண்ணிப்பீங்க. நான் 25 வயசுலேயே நானே வந்து பாக்குறவன போடா சொட்டங்குவேன், குரூப்ல இருந்தா போடா புண்டை, எல்லாத்தையும் திட்டுவேன். நான் கவலை மீறே கொடுக்க மாட்டேன், பர்சனலாக வெயிட் பண்ணுவேன். அவன் போட்டோவை பார்த்தியா ஒருத்த ஓனானுக்கு சட்டை போட்ட மாதிரி இருக்கு, அந்த மாதிரிலாம் வச்சு செய்வேன். பாடி ஷேமிங்லாம் பண்ணியிருந்த ஆள் தான். பட் இவென்ச்சுவலி இது வித் ஏஜ் கம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, அது கிடையாது, தலையாட்டாத. கிடையாது, அது அப்படி கிடையாது. அது தப்பான ஒரு இது. எப்படின்னாக்கா வித் எக்ஸ்பீரியன்ஸ் கம் மெச்சூரிட்டி, அதுதான் கரெக்டான வார்த்தை. இதை நான் நேற்று ஒருத்தன் கூட ரோட்ல பார்த்த ஒருத்தன் கூட இதே டைலாக், நான் 25 வயசுல பைத்தியக்காரத்துக்கு மாதிரி பேசிட்டு போனா தான் ஒருத்தன் பேசிட்டு போனான், அவன்கிட்ட கூப்பிட்டு இதை நான் சொன்னேன். ஸோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் கம் மெச்சூரிட்டின்னு தான் சொல்லலாம். அப்படிங்கும்போது இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு அந்த குரூப்பை ஒருத்தா வீடியோ ரிலீஸ் ஆகும்போது டிஸ்மேண்டல் பண்றேன், எல்லாத்தையும் டெலீட் பண்றேன். இனிமேல் கமெண்ட்ல பேசி உங்க வீடியோல உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சது தப்பு தான். அட்ரினோ இன்ஸ்டாகிராம்ல வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க, தமிழ் ஃபுட்பால் டாட்டில பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல முக்கி பேசின பசங்க, ரூல்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் என் சைட்ல இருந்தா ஒரு அப்பாலஜி கொடுத்துட்றேன். நான் யாராவது ஹர்ட் ஆகி குரூப்பை விட்டு வெளியே போயிருப்பீங்க, கண்டிப்பா நிறைய பேர் வெளியே போனானுங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து எவன் திட்டானா அவனுக்கு பதிலாக நான் தான் அப்பாலஜி கேட்க முடியும். ஸோ அவன்கிட்ட போயிட்டுலாம் என்னால் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ இட் வாஸ் மை மிஸ்டேக். ஓகேவா, இவன் மிஸ்டேக்கும் தான், எப்படி இருந்தாலும் உனக்கு சேர்த்து போனோம். ஓகேவா? ஓகே. ஏன்னா இவனை வந்து மாடரேட்டரா போட்டு கவனிடானா ஒவ்வொரு வாட்டி எனக்கு பிங் பண்ணிட்டு இருந்தாங்க, கவனிக்காம இவனுக்கு 21 வயசு பையனுக்கு என்ன வேலை? அக்செப்ட் பண்றதுதானே இருந்தேன். எவ்வளவு மெசேஜ் நானும் டெலிட் பண்ணுவேன். ஒரு மெசேஜ் டெலிட் பண்ணா அது டெலிட் பண்ண மெசேஜ் ரைட் பண்ணி அதே மெசேஜ் காப்பி பேஸ்ட் பண்ண நான் என்ன பண்ணுவேன். அதனால ஓகே, தப்பு பண்ணவங்க கெட்ட வார்த்தையில திட்டினவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, இது ஒரு லேர்னிங் தான். ஸோ எவனுமே தப்பு பண்ணாம கத்துக்க முடியாது. நீ பண்ண வரைக்கும் ஓகே தான், நீ திரும்பவும் பண்ணுவ, அவ்வளவு சீக்கிரம்லாம் உடனேலாம் மாற முடியாது. நானே அப்படிதான் மென்டல் சைல மாதிரி சுத்திட்டு இருந்தால்தான். இப்பயும் மாறிட்டேனாலாம் கேட்டாலாம் மாறலாம் மாட்டேன், மாறவும் இல்லை பெருசா. நம்ம வந்து ஒரு பப்ளிக் டெக்கோரம்ல இருக்கும்போது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. இப்போ இவனெல்லாம் திட்டுறேன் அப்படின்னா வேற வழியில அவன் என்கிட்ட வாங்கிதான் அவன் தலைவிதி அவனுக்கு. அந்த மாதிரி உனக்குன்னு ஒரு 5 பேர் மாட்டுவாங்க, அவனை வச்சு செய்ய. தெரியாத ஒருத்தவனை வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து அவன் என்ன மூட்ல இருப்பான், அவன் என்ன நிலைமையில இருக்கான், அவன் எங்க ஃபேமிலியில என்ன இருப்போம், என்ன வேலை மாட்டிட்டு இருக்கான், என்ன பிரச்சனையில இருக்கான்னு உனக்கு தெரியாத ஒரு விஷயத்துல அவனுக்கு கொடுக்குற சந்தோஷம் கொடுக்குற ஒரே விஷயம் ஸ்போர்ட்ஸ்.
அப்படிங்கும்போது அந்த ஸ்போர்ட்ஸை பத்தி நீ பேசும்போது அவனை பர்சனலா அட்டாக் பண்றதெல்லாம் வந்துட்டு அவங்கள சுத்தி ரொம்ப தப்பு. நானே வந்து ஒரு இதுல வந்து இவனுக்கு நடக்கிறாங்க, நான் மைராண்டி என் தம்பி நானும் இருக்கும்போது வீடியோல சொல்லும்போது அது பர்சனலா நிறைய பேர் அட்டாக் பண்ணதுதான். பட் அஃப்கோர்ஸ் அதை நான் அப்பவே சொன்னேன், நீங்க டென்ஷனா எடுத்துக்காதீங்கன்னு உடனே சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் கேள்வி கேட்கறானுங்களா, அவங்க எல்லாருமே கரெக்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப கேள்வி கேட்டதுனால தான் நானே உடனே வந்து ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சது. இவன் கேள்வி கேட்கலன்னா நான் ஓகே அண்ணன் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிதான் பண்ணுவாரு அப்படிங்குவாங்க. இப்போ நிஜமாலே அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான், போனா மயிருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவ்வளவுதான். என் தம்பிகளை நினைச்சுக்கோங்க, குரூப் எல்லாம் இனிமே கிடையாது, குரூப்பை டிஸ்மேண்டில் பண்றோம். இல்ல அந்த குரூப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், அதில் நம்ம மட்டும் மெசேஜ் அனுப்புற மாதிரி டெலிட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகே, கமிட்டி சாம் தலைமையில கமிட்டி என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னாக்க டெலீட் பண்ண போறோம். எதா இருந்தாலும் நீங்க சாம கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையும் பேசிட்டு இவனை கோத்து விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சொல்றீங்க? பை பை